friends, welcome back to my channel Legal Knowledge. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம மெயின்டெனன்ஸ் அண்டர் ஹிந்து லா இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க Subscribe பண்ணனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் இந்த பெல் ஐகானையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன் வரும். And then வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் full topic உங்களுக்கு தெளிவா புரிய செய்யும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். First நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படினா என்னன்னு பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் அப்படின்றத ஜீவனாம்சம் அப்படினு சொல்லி தமிழ்ல சொல்வாங்க. அதாவது ரைட் ஃபார் ரீசனபிள் காஸ்ட், ஒரு நியாயமான தேவையை பூர்த்தி செய்ய கிடைக்கப்படுற உரிமை தான் இந்த மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸை மெயினாக எங்கே உருவாக செய்யுதுன்னா ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியில் தான் இது கிரியேட் ஆக செய்யுது. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ், ஒய்ஃப் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கான மெயின்டெனன்ஸை யார் பார்த்துப்பாங்க அப்படின்றதுல அந்த ஃபேமிலியோட ஹெட் தான் அவங்களுக்கான மெயின்டெனன்ஸாக பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இந்த மனு தர்மாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, வயசான அம்மா அப்பா, குழந்தைங்க, ஒய்ஃப் இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க என்னதான் 100 தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்களுக்கான மெயின்டெனன்ஸை கொடுக்க தான் செய்யணும். சொத்து அதை செய்கிறதுக்கான சொத்து இருக்கோ இல்லையோ, ஆனால் செய்ய வேண்டிய மெயின்டெனன்ஸை கட்டாயம் அந்த ஃபேமிலியோட ஹெட் செஞ்சே ஆகணும். அதே தான் இந்த செக்ஷன் 3B ஆஃப் இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் 1956 சொல்லியிருக்காங்க. தென் என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டர், எஜுகேஷன், மெடிக்கல் அட்டெண்டன்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் மெயின்டெனன்ஸை அவங்க கம்பல்சரி தேவைப்படுற டைமில் கொடுத்து தான் ஆகணும். தென் அதே மாதிரி இப்போ அந்த ஃபேமிலியில் மேரேஜ் ஆகாமல் பொண்ணு இருக்காத அன்மேரிட் டாட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட கல்யாண செலவையும் அந்த ஃபேமிலியோட ஹெட் தான் பார்த்து செய்யணும். இது கான்ட்ராக்ட் கிடையாது, இதை ஜூரல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மூலமா கிரியேட் ஆகிற உரிமை தான் ஜூரல் ரிலேஷன்ஷிப்னுவாங்க. ஒரு பேரண்ட்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் இருக்க உரிமை தான் ஜூரல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின்டெனன்ஸை 3 கிளாஸஸாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பர்சனல் ஆர் அப்சல்யூட் லியபிலிட்டி அண்ட் லிமிட்டட் லியபிலிட்டி அண்ட் லியபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிக்க செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்சனல் ஆர் அப்சல்யூட் லியபிலிட்டி ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பர்சனல் ஆர் அப்சல்யூட் லியபிலிட்டி அப்படின்றது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மூலமா வர செய்கிற ஒரு லியபிலிட்டி. அதாவது ஒய்ஃப்க்கு மைனர் சன், அன்மேரிட் டாட்டர்ஸ், ஏஜ்டு இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் இல்லெஜிட்டிமேட் டாட்டர், அதாவது லீகலாக கல்யாணம் ஆகாமல் பிறக்கிற குழந்தை தான் இல்லெஜிட்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லெஜிட்டிமேட் டாட்டர் அண்ட் விடவுட் டாட்டர் இன்லா இவங்கெல்லாமும் இந்த மெயின்டெனன்ஸ் கீழே வருவாங்க. லிமிட்டட் லியபிலிட்டி, இந்த லிமிட்டட் லியபிலிட்டி 2ஆ டிவைட் பண்ணுறாங்க. லியபிலிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் லியபிலிட்டி ஆஃப் லீகல் ஹேர்ஸ். இந்த லியபிலிட்டி ஆஃப் மேனேஜர்ஸ் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலின்றது பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால வர ஒரு லியபிலிட்டி. அதாவது இந்த ஜாயிண்ட் ஃபேமிலின்றது மித்தாட்சர லா கீழே கவர்ன் ஆக செய்யுது. இந்த மித்தாட்சர லா என்ன சொல்லுதுன்னா, மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுது. லீகல் ஆப்ளிகேஷன் அப்படின்னா சட்ட ரீதியாக வர ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேமிலியில் ஃபாதர் இருக்காரு, தென் மதர், 4 பசங்க, 4 சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அண்ட் அவங்களோட ஒய்ஃப்ஸ் இருக்காங்க. சப்போஸ் இந்த 4 பசங்களில் ஒரு பையன் இறந்து போயிட்டா அந்த பையனோட சில்ட்ரன்ஸையும் அவரோட ஒய்ஃபையும் இந்த ஃபாதர் தான் மெயின்டைன் பண்ணணும். டாட்டர் இன்லா, விடோட் டாட்டர் இன்லான்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த ஃபாதர் தான் அவங்கள மெயின்டெனன்ஸ்க்கு கொடுக்க செய்யணும். தென் லியபிலிட்டி ஆஃப் லீகல் ஹையர்ஸ் அப்படின்றது இன்ஹெரிட்டன்ஸ் வழியாக வருது. அதாவது இப்போ அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி பையன் இன்ஹெரிட் பண்ணிப்பார். ஸோ அந்த ஃபேமிலியில் மீதி இருக்க மைனர் பிரதராக இருக்கட்டும், அன்மேரிட் டாட்டராக இருக்கட்டும், விதவுட் மதராக இருக்கட்டும், ஸோ இவங்க 3 பேருக்கும் மெயின்டெனன்ஸ் இந்த சன் தான் கொடுக்க செய்யணும். தென் தேர்ட் கிளாஸ் லியபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட். இந்த மெயின்டெனன்ஸ் ஃபேமிலிக்கு மட்டும் இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது கவர்மெண்ட்டுக்கும் வர செய்யும். எப்படின்னா, இப்போ ஒரு ஹெட் இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில் லீகல் ஹேர்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட்டோட மெயின்டெனன்ஸ்க்கு போக செய்யும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஆர்டர்னால வர பெனால்ட்டினால கூட அந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டியோட மெயின்டெனன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட போக செய்யும். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரைட் ஆஃப் மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் யாருக்கெல்லாம் போக செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப், செகண்ட் விடோட் டாட்டர் இன்லா, அண்ட் தேர்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏஜ்ட் இன்ஃபர்ம் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இன்ஃபர்ம் அப்படின்னா ஹெல்த் கண்டிஷன் சரி இல்லாமல் இருக்கிற பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். அண்ட் ஃபோர்த்
மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃபை டீட்டெயில்டாக பார்க்கலாம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃப் இது வந்து செக்ஷன் 18 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணுறாங்க. இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஒய்ஃபை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் அண்ட் செப்பரேட் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ்ன்றதை பார்க்கலாம். மெயின்டெனன்ஸாக பிஃபோர் இந்த ஆக்ட் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியும் இருக்கட்டும் இல்லை அதுக்கு பின்னாடியும் இருக்கட்டும், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃப்கான மெயின்டெனன்ஸை ஹஸ்பண்ட் தான் கொடுக்க செய்யணும். அது வந்து ஹஸ்பண்டோட லீகல் ஆப்ளிகேஷன். ஸோ அவங்களோட டெத் வரைக்கும், அந்த ஒய்ஃபோட டெத் வரைக்கும் அவங்களோட மெயின்டெனன்ஸை அந்த ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்க செய்யணும். அண்ட் செகண்ட் திங், அவங்க சப்போஸ் இந்த பிஃபோர் ஆக்டில் சொல்கிறேன், அவங்க ஹஸ்பண்டை விட்டு செப்பரேட்டாக பிரிஞ்சு இருந்தாங்களா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸு கொடுக்க முடியாது பிஃபோர் ஆக்ட். ஆஃப்டர் இந்த ஹிந்து அடாப்ஷன் ஆக்டுக்கு அப்புறம் அவங்க சில கண்டிஷன்ஸில் அவங்க வந்து ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சு இருந்தாலுமே மெயின்டெனன்ஸு கொடுக்க செய்யணும். அண்ட் தேர்ட் வந்து பிஃபோர் ஆக்ட் அப்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியில் எந்த விதமான பொசிஷனும் கிடைக்காது, அவங்களுக்கு அந்த இன்ஹெரிட்டும் பண்ணிக்க முடியாது. அண்ட் ஆஃப்டர் ஆக்ட் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கும் ரைட்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்க செய்யும். ஸோ அதான் இந்த மெயின்டெனன்ஸ் கீழே சொல்கிறாங்க. தென் வந்து இந்த செப்பரேட் ரெசிடென்ஸில் வந்து சில கண்டிஷன்ஸ் மட்டும்தான் அதை வந்து ஒய்ஃப் ப்ரூவ் பண்ண செஞ்சாங்கன்னா அவங்க அந்த ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு செப்பரேட்டாக வாழலாம். அதாவது ஹஸ்பண்ட்னால சில மிஸ்கண்டக்ட்னால அவங்க பிரிஞ்சு வாழலாம். நம்ம ஆல்ரெடி டைவர்ஸ் அண்ட் ஜுடிஷியல் செப்பரேஷன்ஸில் சில grounds for divorce and judicial separation பற்றி பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் சேம் grounds டிசர்ஷன், அதாவது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒய்ஃபை விட்டு ஹஸ்பண்ட் பிரிஞ்சு இருந்தாருன்னா அவங்க வந்து அந்த செப்பரேட்டாக வேறு ரெசிடென்ட்டுக்கு போய் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் தான் மெயின்டெனன்ஸ் அவங்க தான் ஒய்ஃப்க்கு கொடுக்கணும். இது வந்து செக்ஷன் 18 clause 2 subclause Aல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. க்ரூவாலிட்டி வந்து செக்ஷன் 18 clause 2 subclause Bல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது க்ரூவாலிட்டி அப்படின்னா டார்ச்சர், அது மென்டல் டார்ச்சராக இருக்கட்டும் இல்லை ஃபிசிக்கல் டார்ச்சராக இருக்கட்டும், அது மாதிரி ஏதாவது டார்ச்சர் பண்ணால் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு செப்பரேட் ரெசிடென்ஸில் தங்கி இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் தென் க்ரூவாலிட்டி லெப்ரசி அப்படின்றது அது ஒரு டிசீஸ். ஸோ அந்த டிசீஸ் காரணமாக அவங்க வந்து செப்பரேட் ரெசிடென்ஸில் இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் அனதர் ஒய்ஃப், இப்போ ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு லேடியை மேரேஜ் பண்ணி இருந்தார்னா அவங்க வந்து அவங்க விட்டு விலகி இருந்து மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். கான்குபைன் அப்படின்னா ஒரே வீட்டில் இன்னொரு லேடியை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட ஸ்டே பண்ணி இருக்கிறதோ இல்லை இன்னொரு லேடி கூட வெளியே தனியாக தங்கி இருக்கிறதோ இருந்தால் அந்த ஒய்ஃப் வந்து செப்பரேட்டாக போய் மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் செப்பரேட் ரெசிடென்ஸ். இது வந்து செக்ஷன் 18 clause 2ல டிஃபைன் பண்ண செய்கிறாங்க. அண்ட் தென் எப்போல்லாம் ஒய்ஃப்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னா when she ceases to be Hindu by conversion, அவங்க ஹிந்து ரிலிஜன்லேருந்து வேறு ரிலிஜனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் when she is unchaste, சப்போஸ் அவங்க வந்து வேறு யாரு கூடயாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் லிவிங் வித்தவுட் எனி ரீசன், அந்த முன்னாடி சொன்ன கிரவுண்ட்ஸ் எதுவுமே ப்ரூவ் பண்ணாமல் அதுலேருந்து ரீசன்ஸ் எதுவுமே இல்லாமல் எந்த விதமான ரீசனும் இல்லாமல் செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் அக்ரிமெண்ட்டாக மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏதாவது அக்ரிமெண்ட் மேக் பண்ணி செப்பரேட்டாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ரீசன்லேயும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஃபார் விடோ டாட்டர் இன்லா. இந்த கேஸில் வந்து ஃபாதர் இன்லா வந்து டாட்டர் இன்லாவை மெயின்டைன் பண்ணுறதுன்னு வந்து மாரல் ஆப்ளிகேஷன் தான். சப்போஸ் சன் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டியை இவர்கிட்ட விட்டுட்டு போயிருந்தாருன்னா, இவரோட பொறுப்பில் விட்டுட்டு போயிருந்தாருன்னா அதை வச்சு அவர் வந்து டாட்டர் இன்லாவை மெயின்டைன் பண்ணுறதுன்ற பட்சத்தில் அது வந்து லீகல் ஆப்ளிகேஷன். சப்போஸ் அது மாதிரி அந்த இடத்துல எந்த ப்ராப்பர்ட்டியுமே இல்லை அப்படின்னா அது வந்து மாரல் ஆப்ளிகேஷன். அவரோட மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். So when widow daughter is not entitled to get maintenance, first reason வந்து அவங்கள மெயின்டைன் பண்ணிக்க எபிலிட்டி இருந்தால் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் ரீசன் வந்து அவங்க ஹஸ்பண்டு இல்லை ஃபாதர் இல்லை அவங்க மதர் அவங்க 3 பேர் மூலயமா ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் அவங்கக்கிட்ட கிடைச்சி அதை வச்சு அவங்க வாழ்ந்துக்க முடிகிற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்டு மூணாவது வந்து அவங்க சன் யாராவது ஏர்ன் பண்ணுற மாதிரியோ இல்லை டாட்டர் யாராவது ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பட்சத்துலேயும் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்டு அதே மாதிரி தான் சன்னோட ப்ராப்பர்ட்டி இல்லை டாட்டரோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால்
அதில் இருந்தால் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் வந்து அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இன்னொரு மேரேஜ் ரீமேரேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அண்ட் லாஸ்ட் வந்து அவங்க ஹிந்து ரிலீஜன்லேருந்து வேறு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏஜ்டு இன்ஃபர்ம் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். இது வந்து செக்ஷன் 20 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் இதை டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த சில்ட்ரன் அப்படின்றது வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்கட்டும் இல்லெஜிட்டிமேட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அந்த மெயின்டெனன்ஸாக பேரண்ட்ஸ் கொடுத்தே ஆகணும். இதில் வந்து லெஜிட்டிமேட் இல்லெஜிட்டிமேட் ஆர் லெஜிட்டிமேட் சன், இந்த இதில் வந்து அந்த சன் வந்து அவரோட மைனர் ஏஜ் தாண்டுற வரைக்கும் அவருக்கான மெயின்டெனன்ஸாக பேரண்ட்ஸ் கொடுக்க செய்யணும். அது ஃபாதராக இருக்கட்டும் இல்லை மதராக இருக்கட்டும். ஃபாதர் இல்லைன்னா அப்போ மதர் கொடுக்க செய்யணும். தென் வந்து இல்லெஜிட்டிமேட் ஆர் லெஜிட்டிமேட் டாட்டர், இந்த டாட்டர்ன்ற கேஸில் வந்து அவங்க வந்து அதுலேயும் மைனர் ஏஜ் தாண்டுற வரைக்கும் கொடுக்கணும். சப்போஸ் அவங்களால அந்த மைனர் ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறமும் அவங்களால அவங்களோட இயர்னிங்ஸ் வச்சு அவங்கள மெயின்டைன் பண்ணிக்க முடியலன்னா அவங்களோட மேரேஜ் வரைக்கும் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண செய்யணும். ஸோ இந்த டாட்டர்ன்றதில் பொறுத்த வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ்ன்றது மேரேஜ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க தேவையில்லை. தென் வந்து ஏஜ்டு பேரண்ட் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா மட்டும்தான் இதில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அவங்களோட உடல்நிலை சரியே இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஏஜ்டு இன்ஃபர்ம் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன். அடுத்து வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ். இது வந்து செக்ஷன் 21 ஆஃப் ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. டிபெண்டன்ட் அப்படின்றது வந்து இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி யார் இன்ஹெரிட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடி யாரெல்லாம் டிபெண்ட் ஆகியிருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுறவங்க மெயின்டெனன்ஸ் கொடுக்க செய்யணும். இப்போ ஹிஸ் ஆர் ஹர் ஃபாதர், அவர் ஃபாதர் இருந்தாலும் ஃபாதருக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், மதருக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், இறந்தவரோட விடோ அவரோட ஒய்ஃப்க்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும், அவரோட பையனுக்கு பொண்ணுக்கு அவங்களோட மேரேஜ் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அண்ட் வந்து டாட்டர் வந்து விடோ ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அந்த சன் இறந்துட்டாங்கன்னா அந்த டாட்டர் இன் லாக்கும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸ் அண்டர் இந்து லா. ஸோ மெயின்டெனன்ஸ் அண்டர் ஹிந்து லாவை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. என் வீடியோ பிடிச்சிருந்ததா நீங்கள் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.